கோபமா உள்ள போறா. நம்மளும் உடனே வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. அவ்வளோதான் இன்னைக்கு. அவ கோபம் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? யோசித்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள போவோம். செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, நீ ஸ்வெட்டர் போட்டுக்கோ. அம்மா, என்னம்மா எப்போ கடைக்கு போனீங்க? இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பையவே காணோம். என்ன வாங்கிட்டு வந்தேன் நான் கேக்குற? அம்மா, எதுக்குமா அடிக்கிறீங்க? என்ன இங்க சத்தம்? அம்மா, முடி முடி வலிக்குது, விடுங்கம்மா. ஏண்டி, உன்னை பரீட்சைக்கு படின்னு சொல்லிட்டு போனா பாட்டு பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்க. என்ன செல்ல பேர் ஆப்பிள் சைஸா கடிச்சுக்கவா? கட்டிக்கவாம்ல, இந்த அடிக்கிறேன். ஆஹா, பாட்டு 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 பாடிக்கிட்டு டான்ஸ் வேற. நீங்க கடைக்கு போனதுல இருந்தே அவ படிக்கவே இல்ல. ஒரே பாட்டு டான்ஸ் தான். வாசுகி, என்ன எதுக்கு இப்ப போட்டு கொடுக்குற? நேத்து நான் அடி வாங்கினதை பார்த்து சிரிச்சேல, நீ இப்ப நல்லா வாங்கு வாங்கு. படிக்கவே இல்லையா அப்ப நான் போனதுல இருந்து? அம்மா, அவ போய் சொல்றாமா. இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தாமா இருந்தேன். என்ன படிச்சான்னு கேளுங்க. காது காதுமா வலிக்குது, விடுமா. என்னடி படிச்ச இவ்வளவு நேரம்? என்ன படிச்ச சொல்லு. தமிழ் தமிழ் படிச்சேமா. சொல்லுடி சொல்லுடி, படிச்சத சொல்லுடி. ஆஹா, மாட்னியா? காத விடுங்கம்மா, சொல்றேன். நீ சொல்லு, நீ சொன்னாதான் விடுவேன், சொல்லு. திடீர்னு கேட்ட என்னத்த சொல்ல? இப்ப வந்த பாட்டு ஏதாவது சொல்லுவான், அம்மாவுக்கு தெரியாது. காது வலிக்குதுமா, இருங்கம்மா சொல்றேன். கால தங்கம் போனாலே செம்பா, தம்பியே என்னாலும் வருமோடா, நஞ்சைகளே புஞ்சைகளே ரம்பைகளே விஞ்சி நிற்கும் வஞ்சிகளே. என்ன இது? இத நாமளும் படிச்சிருக்கோமே, நம்ம பாடமா இவளுக்கும் வருது? பொன்னி பொன்னி நதி பார்க்கணுமே. அடுத்து டிஆர் சமாரி. ஆமாமா ஆமாமா, டிஆர் சமாரி. ஏன் பாடம் எப்படிமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? மாடு மாடு பாடத்தை படினா பாட்டாடி படிச்சுக்கிட்டு இருக்க. இது பொன்னி நதி பாட்டு. அம்மா வேணாமா வேணாமா, இனி படிக்கிறேமா. அம்மா படிக்கவும் இல்ல, என்ன ஏமாத்த வேற செய்யறியா? படிச்சுட்டேன்னு பாட்டாடி படிச்சு காமிக்கிற பாட்டு. அம்மா போதுமா. பாருமா, அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. காது காது. இனி என்ன ஏமாத்துவியா? படிக்காம படிச்சேன்னு ஏமாத்துற? ஏமாத்துவியா? மாட்டேம்மா மாட்டேன். உங்க அப்பா என்னன்னா மார்க்கெட் கூட்டு போறேன்னு நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டாரு. எங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். நீங்க என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு வேலை பார்க்கல, படிங்கன்னா படிக்கவும் செய்யல, ஆட்டமா அடிக்கிட்டு இருக்கீங்க. அப்பனா உங்களுக்கு ஏன் மேல கோவம் இல்ல, அப்பா மேல உள்ள கோவத்துல என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டீங்க. நீ ஒண்ணும் செய்யல பாரு, உங்க அப்பா மேல உள்ள கோவத்துல அடிக்கிறதுக்கு. சரிம்மா விடுங்க, அடுத்து பாப்பா நல்லா படிச்சிருவா, விடுங்கம்மா. ஒண்ணு என்ன போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சது இல்லாம இப்போ எனக்கு கேட்டுட்டு பேசுற மாதிரி நடிக்கிறியா? பாருங்கம்மா அடிக்கிறா. நிறுத்துங்கடி, நீங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவதானம்மா முத என்ன அடிச்சா, அவ என்ன கிண்டல் பண்றாமா. 2 பேரும் நிறுத்துங்க, செம்ம கடுப்புல இருக்கேன். 2 பேத்தையும் வெளுத்து விட்டுருவேன், ஒழுங்கா ஓடிடுங்க. அம்மா, என்ன அடிச்சால இவ்வளவு ஒரு அடியாவது அடிமா. இதோட 2 பேரும் பேசாம இருந்துங்க, 2 பேருமே அடி வாங்குவீங்க. நடையா நடந்து வந்திருக்கு, ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. தன் மனசு இன்னும் உள்ள வரல பாரு, பரட்டும் இருக்கு. அது எப்படி சஞ்சனா, அம்மாட்ட பொன்னி நதி பாட்டை போய் படிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு அந்த பாட்டு தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா ராகத்தோட பாடுறாங்க. போதும், இதுக்கு மேல சிரிக்காத. சரிடி, கோச்சிக்காத. நேத்து நான் அம்மாட்ட அடி வாங்க மாத்திரம் நீ அந்த சிரிப்பு சிரிச்சேல, அதுக்கு தான் இன்னைக்கு நீ கொஞ்சம் அடி வாங்கட்டுன்னு போட்டு கொடுத்தேன். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. இனி போட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? சரி. அம்மா சூப்பரா பண்ணாங்கல்ல, டிஆர் சமாரி. டேய் தங்கங்களா. அப்பா. என்னடா தங்கங்களா, உங்க அம்மாவை காணோம். செம்ம கோவத்துல வந்தா. அப்பா பத்தி ஏதாவது சொன்னாளா? போங்கப்பா, உங்க மேல கோவத்துல நான் தான் அடி வாங்கினேன். என்னடா சொல்ற, அடி வாங்குனியா? ஆமாப்பா, அம்மா வர்றத கவனிக்காம பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேனா, வந்து செம்மாடி வெளுத்து விட்டுட்டாங்க. எனக்கு தெரியும்டா தங்கம், உங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்த உடனே கோபத்தை தான் காமிப்பான்னு. அதுக்கு தான் அப்பா ஒரு 1/4 மணி நேரம் வெளியவே நின்னுட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்.
நீங்க அதுக்கு நாங்க பழிகடாவா? சரிடா, விடு விடு, நம்ம அம்மா தானே. பா, உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அம்மா கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கிறது எப்படின்னு. அவ்வளவுதானே, அது அப்பா கைவசம் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா அப்பா உங்களுக்கு சொல்லித்தாரேன். பாலா, முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்ட போலமா? என்ன மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சுல? என்ன பாலா, உன்னை போய் மறப்பேனா? என் உயிரே நீதான். ஒரு பேச்சுக்கு வேலை இருந்துச்சுமான்னு சொன்னேன், அதுக்காக இப்படியா இவ்வளோ கோபப்படலாமா? நான் உங்களை நம்பவே மாட்டேன். என்ன பாலா, நீ என் பாலு குட்டியில. இப்படித்தான் கைவசம் நிறைய ஐடியா வச்சிருக்கீங்களாப்பா? சரி பாலா, விடு, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இதான் கடைசி பாலா, இனி நீ கோவப்படுற மாதிரியே நான் நடந்துக்க மாட்டேன். விடுங்கம்மா, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே. ஆமா, சொல்லுவாரு நல்லா. மணியாச்சி, இனிமேல என்னால சமைக்க முடியாது. அப்பா மகள்களும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க. மாமா, இன்னைக்கு அப்பனா கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஆமாமா ஆமாமா, கடையில வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. அதை உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட ஏன் சொல்றீங்க? பா, அம்மா கோபம் குறையிருக்கு, இன்னைக்கு கடையில வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பா, போங்க. கடையிலையா? டேய் தங்கங்களா, 2 தக்காளி ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு குக்கர்ல 5 நிமிஷத்துல தக்காளி சோறு மாதிரி கிண்டிடலாம். இப்படி செய்யறத விட்டுட்டு கடையில வாங்கி சாப்பிடுவோமா? வாங்க, அப்பாவை வேணா ஹெல்ப் பண்றேன். அம்மா இவ்வளவு நேரம் நடந்திருக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம 3 பேர் போய் சமைப்போம். பா, நீங்க சமைச்சு நாங்க சாப்பிடுவோம். முடியாது முடியாது, இன்னைக்கு கடையில வாங்கி கொடுங்க ஒரு நாள். நீங்க சொல்லுங்க, அப்பதான் அப்பா கடைக்கு போவாங்க. என்ன மறந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு உங்களுக்கு தண்டனை. போங்க, கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க. என்னடி பாலா, நீயுமா? சரி, குடும்பத்தோட முடிவு எடுத்துட்டீங்க, வாங்கிட்டு வாரேன். என்னங்க? என்னடி தங்கம்? எனக்கு பிரியாணி தான் வேணும். அப்பா, எனக்கும் பிரியாணி. எனக்கும். சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் 3 ஒன்று சேர்ந்துக்குதுங்க. பிரியாணிலாம் எதுக்குமா? ஆளுக்கு ஒரு சாப்பாடு வாங்குவோம், 60 ரூபா தான். அருமையா இருக்கும். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, பாயாசம் முதற்கொண்டு கொடுத்துருவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடா வாங்கி திருப்தியா சாப்பிடலாம். பிரியாணிலாம் வயிற்றுக்கு காணாதுமா. அப்பா, அதெல்லாம் காணும். நீங்க பிரியாணியே வாங்கிட்டு வாங்க. டேய் தங்கம், சாப்பாடுனா 60 ரூபா தான், பிரியாணினா 150 ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. இருக்கட்டும்பா, உங்களுக்காக நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்காகவாது வாங்கி கொடுங்கப்பா. பாலா, சாப்பாடுலாம் தினம் வீட்டில் சாப்பிட்றதானே, ஒரு நாள் வாங்கிட்டு வாங்க. பிரியாணியே வாங்கிட்டு வாங்க. சரி. என்னங்க? என்னம்மா? இந்த பிரியாணியோட பிரெட் அல்வாவும் சேர்ந்து கொடுப்பாங்களாமே, அந்த கடையில வாங்கிட்டு வாங்க. சரிதான். பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க, அந்த கடையில வாங்கிட்டு வாங்க. தெருவுல உட்காந்து 4-5 பேர் கூட ஆகாத கதையை பேசுவியே, அவங்க சொன்னாங்களா? ஆமாங்க. உனக்கு தேவைடா மாணிக்கம், நல்லா தேவை. ஒழுங்கா காலங்காத்தாலே ஆபீஸ்க்கு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கணும்னு நினைச்சேல, உனக்கு நல்லா வேணும்டா. அப்பா, சொல்லுடா, கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, கடைக்கு போகவா வேண்டாமா? அப்பா, ஆளுக்கு ஒவ்வொரு பிரியாணின்னு 4 பிரியாணி வாங்கிட்டு வாங்க. 3 பிரியாணி மட்டும் வாங்கிட்டு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொடுங்கன்னா கேட்க கூடாது. அப்பா கேட்டா கொஞ்சம் கொடுக்க மாட்டியாடா? கொடுப்பேன்பா, அப்பனா எனக்கு 2 பிரியாணியை வாங்கிட்டு வந்துருங்க. வேணாண்டா, அப்பா தனித்தனியா 4 வாங்கிட்டு வந்துடுறேன். சட்டை கீழெஞ்சிருந்தா தச்சு முடிஞ்சிடலாம், நெஞ்சு கீழெஞ்சிருச்சே எங்க மோர இடலாம். அப்பா, பிரியாணி சூப்பர். ஆமாங்க, பிரெட் அல்வா ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இனி வார ஒருக்க அம்மாவை மார்க்கெட் கூட்டு போங்க. எதுக்குடா? எங்களுக்கு பிரியாணி கிடைக்கும்ல. பொண்டாட்டிய மறந்ததுக்கு 880 ரூபா காலி. சொல்லாம கொள்ளாம கூட்டு போறீங்க. வீட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? காத்தோட்டமா அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல பாலாக்கா, கொஞ்ச நேரம் உட்காந்து வாய் பேசிட்டு பதறாம வீட்டுக்கு போவோம். ஆமாண்டி, நீங்க இப்படித்தான் சொல்றீங்க. என் புருஷன் என்ன திட்டாரு, இனி யாரும் தெருவுக்குள்ள உட்காந்து வாய் பேச பழகிட்டேன்னு. ஏன் பாலாக்கா, வேற நமக்கு என்ன வேலை? வீட்டு வேலை முடிச்சோமா, கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து வாய் பேசணுமா, இதை விட நமக்கு வேற என்ன இருக்கு? பாலாக்கா,
இந்த விஷயத்துலலாம் விட்டு கொடுக்காதீங்க, இது நம்மளோட உரிமை. வெளியே உட்காந்து வாய் பேசுறது, ஒன்னா ஊர் சுத்துறது, எங்கேயாவது ஜாலியா கடைக்கு போறது, இதெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன வனிதா. இவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு இந்த மனுஷன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. வெட்டியா உட்காந்து பேசுறது ஊர் புறாணி, இதுல உரிமை எருமைன்னு பேசிக்கிட்டு தெரியறாளுங்க. என்ன பாலாக்கா, நாங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? ரொம்ப நல்லா புரிஞ்சதுடி. ஏ வனிதா, உன் அத்தை இசக்கி எங்க? ஏன் பாலாக்கா கேக்குறீங்க? வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு விளையாட போயிடுறாங்க. என்னடி சொல்ற, விளையாட போறாங்களா? ஆமா பாலாக்கா, ஒரு 4 நாளா இந்த கொடுமை தான் நடக்குது. இசக்கி எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்டி. அதான் இந்த வயசுலயும் எந்த கவலையும் இல்லாம சின்ன குழந்தைங்க கூட சந்தோஷமா விளையாடுற யோகம் கிடைச்சிருக்கு. இசைக்கு புண்ணியம் பண்ணிச்சா என்னமோ, ஆனா நாம பாவம் பண்ணிருக்கோம். ஏன் வள்ளி? வயசான காலத்துல விளையாடுற விளையாட்டெல்லாம் நாம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. சரி வாங்க, அங்க மரத்தடியில போய் உட்காருவோம். என்கிட்ட கேட்ச் போடு. நான் பிடிச்சிட்டேன். என்கிட்ட கேட்ச் போட சொன்னா அங்க போடுற. ஏமாந்தீங்களா? இசக்கி இங்கிட்டு 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 பால் போடுங்க. இந்தா பிடிச்சுக்கோ. இசக்கி, ஒரு தடவையாவது எனக்கு கேட்ச் போடுறீங்களா? டேய் முன்னா, இவங்க இந்த பக்கம் போடுற மாதிரி அந்த பக்கம் போட்டு ஏமாத்துறாங்கடா. ஆமா. இரு நம்ம கைக்கு பால் வரும்ல, அவங்களுக்கு மட்டும் நம்ம கேட்ச் போடவே கூடாது. சரிடா. சஞ்சனாக்கா என்கிட்ட போடுங்க. சஞ்சனாக்கா இங்க கேட்ச் போடுங்க. இந்தா புடி. ஏ எப்படி குதிச்சு பிடிச்சேனா? டேய் என்னடா கையில கடைச்சும் விட்டுட்ட. டேய் பாட்டி பறந்து கேட்ச் பிடிக்குதுடா. இதுக்குதான் இந்த கேஸ் கூட விளையாடவே கூடாது. விளையாட ஆரம்பிச்சது கைய நீட்டிக்கிட்டு தான் நிக்கும். ஒரு தடவையாவது பால கேட்ச் போடுறாங்களா? டேய் 2 பேரும் போடுற கேட்ச ஒழுங்கா பிடிக்கிறீங்களாடா? இசைக்கு பாரு, பால ஜம்ப் பண்ணி தான் பிடிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சுத்த வேஸ்ட்டா. டேய் வீட்டில் தான் அம்மா என்னை யாரும் படிக்க சொல்லி பாடா படுத்துறாங்கன்னு வெளியே விளையாட வந்தா இதுக நம்மளை பாடா படுத்துதுகடா. டேய் பேசாம விளையாட்ட மாத்தி கபடி விளையாடுவோமா? வேணாண்டா, இதுதான் சாக்குன்னு நம்ம 2 பேத்தையும் 3 பேரும் சேர்ந்து அடிச்சு மிதிச்சிருவாங்க. வாஸ்தவம் தான், இதையே விளையாடுவோம். இசக்கி பால் போடுங்க. இந்தா. இந்தாங்க புடிங்க. ஏ புடி புடி புடி. ஏ புடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்ச் புடிச்சிட்டேன். ஏய் சாய் சூப்பரா. இனி அவங்க 3 பேர்கிட்டயும் பால் போகவே கூடாது. நம்ம 2 பேரும் மாறி மாறி கேட்ச் பிடிக்கணும், சரியா? இந்தாடா புடி. ஏய் இரா நான் அந்த பக்கம் நின்னுக்கிறேன். இப்ப போடுற பால. இந்தா. ஏய் எங்கடா தலைக்கு மேல போட்டுக்கிட்டு இருக்க? என்னடா கேட்ச் பிடிக்கிற? டேய் முன்னா, நீ அவுட், வெளியே போ. நீங்க எங்க சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டு இருக்கீங்க? இங்க அவுட் எல்லாம் யாரும் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மாறி மாறி கேட்ச் போட்டு தான் விளையாடுறோம். என்னடா அவுட் ஆகாத விளையாட்டு? என்னடா விளையாட்டு? வாங்கடா, நான் உங்களுக்கு விளையாட சொல்லித்தாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இருக்கிற 3 பேரும் எங்களை பாடா படுத்துறாங்க. நீங்க வேறையா? கிளம்புங்க. ஐயோ, அம்மா எங்க இங்க வந்தாங்க? ஐயோ நம்ம அம்மா. டேய் சாய். அம்மா இங்க என்னடா பண்ற? என்கிட்ட என்னடா சொல்லிட்டு வெளியே வந்த? அது வந்துமா, சொல்லுடா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கன்னு சொன்னேம்மா. இதான் நீ படிக்கிற லட்சணமா? அம்மா இவ்வளவு நேரம் படிச்சேம்மா, இப்பதான் விளையாடுவோன்னு வந்தோம். ஆமா வனிதாக்கா, இவ்வளவு நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சோம். ஏய் பூமாரி நீ சொல்லு. ஆமா வனிதாக்கா, எல்லாரும் சேர்ந்து தான் படிச்சோம். இத நாங்க நம்பணும். நம்பித்தாமா ஆகணும். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் சஞ்சனா. என்னை ஏமாத்தணும் நினைக்காத. நிறுத்துங்க. நானும் அப்பையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து படிக்கல படிக்கல படிக்கல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? உங்களுக்காக நீங்க வர்ற நேரம் நாங்க புக் எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்க முடியுமா? டேய் முன்னா, சித்தி. என்னடா நாயே கத்தாம பேசு. நாங்க வந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமா படிச்சு மாறி மாறி ஒப்பிச்சு ஆளுக்கு ஒரு பாடத்தை முடிச்சு
அப்புறம் தான் விளையாட ஆரம்பிச்சு இருக்கும். ஆமா வனிதாக்கா, இனி யாரும் அதுக்காக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஆமாமா, ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து படிக்க கூடாதான். வெயிலுக்கு அதுக்கும் நம்ம மூளையெல்லாம் சுருங்கிருமா. அதனால கொஞ்ச நேரம் விளையாடுங்க, கொஞ்ச நேரம் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு யாருடி சொன்னா? யாருன்னா நாங்க தான். அம்மா அம்மா, கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோமா, அப்புறம் உட்காந்து படிக்கிறோம். ஆமா பாலாக்கா. சித்தி, கொஞ்ச நேரம் விளையாண்டுக்குவோம். மா கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி விளையாண்டவன அடுத்து படிக்க உட்காந்துடணும். சரி சரி, நான் தான் பாலை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுவேன். சரிடா, வா. வனிதா, பாலாக்கா, இவங்க விளையாடுறத நாம பாக்குறதுக்கு நாமளும் கூட சேர்ந்து விளையாடுவோம். விளையாடவா? நான் வரல. நாமலாம் விளையாண்டு எத்தனை வருஷம் இருக்கும். வாங்க பாலாக்கா, கொஞ்ச நேரம் பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாடுவோம். அம்மா அம்மா, வாங்கம்மா, ஜாலியா இருக்கும். சரின்னு சொல்லுங்க பாலாக்கா. சரி, வாங்க விளையாடுவோம். இப்ப ஜாலியா இருக்க போது விளையாட்டு. பால் கேட்ச் பிடிக்கணுமா? ஆமா. ஆனா இவங்க விளையாண்ட மாதிரி சும்மா கேட்ச் பிடிக்கிறது இல்ல. யாரு பால கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாட்டும் பாடணும். பாட்டு பாடணுமா? ஐயோ. ஆமா, கண்டிப்பா கேட்ச் பிடிக்கிறவங்க பாட்டு பாடணும். சரி வள்ளி அக்கா, ஜாலியா தான் இருக்கும். நான் அந்த பக்கம் நின்னுக்கிறேன். போ போ. முன்னா, பால போடு. சாய், இந்தா. டேய் சாய், ஒரு கேட்ச உருப்படியா பிடிக்கிறியாடா? நீ எல்லாம் விளையாடுறதுக்கே லாக்கிலடா. பூமாரி, நீ தானே கேட்ச் பிடிச்ச, பாட்டு பாடு. ஐயோ, எனக்கெல்லாம் பாட்டு வராது. அதெல்லாம் முடியாது, பாடு. பாடு பூமாரி. பாட்டு என்ன? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. அதுக்கு மேல தெரியல. பூமாரி நெஞ்சம்ங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சிருக்கா. இனி எல்லாரும் அதே வார்த்தையில தான் பாட்டு படிக்கணும். வள்ளி, அதை எப்படி படிக்க முடியும்? அதான் விளையாட்டு. நெஞ்சம்ங்கிற வார்த்தையில தான் எல்லாருமே பாட்டு படிக்கணும். ஐயோ, அப்பனா பால கேட்சே பிடிக்க கூடாது. பூமாரி, பால தூக்கி போடு. பிடிச்சு போங்க. சூப்பர் கேட்ச் இசக்கி. இசக்கி, பாட்டு பாடு. நெஞ்சம்னு வார்த்தை ஆரம்பிக்கணும். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. அதான் எல்லா நினைவையும் இழந்துட்டியே. இனி என்ன நினைவை இழப்பதில்லைன்னு? அப்படிங்க. ஐயோ, பால் ஏன் கைக்கு வந்துருச்சு. பாடு வனிதா, நீ பாடு. நெஞ்சம்னு வர மாதிரி படிக்கணும். என்ன பாட்டு இருக்கு? நெஞ்சாங்கூட்டி நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டு தீயே. தெரியல. ஐயோ. அம்மா, அடுத்து கேட்ச் போடுங்க. ஐயோ, பால் நம்ம கைக்கு வராதாங்க. மொத்தெல்லாம் வரவே இல்ல. இப்ப நம்ம கையில வந்து விழுகுது. முன்னா, நீதான் பாடு. நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே, நீதானடி என் வாழ்க்கையே. யார பாத்துட குண்டாத்திங்கிற? குண்டாத்தியா? பாலாக்கா, அவன் நெஞ்சாத்தியேன்னு பாட்டு படிச்சான். நாங்க புடிங்க. சஞ்சனா, நீதான் பாடு. நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு, நினைவுகளை இழந்து விடு. சஞ்சனாக்கா, சூப்பர். எப்படி? இந்தாங்க புடிங்க. எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு பிடிப்போம்ல. வள்ளி, நீ என்ன பாட்டு படிக்கிறேன்னு பாப்போம், படி. பால் கேட்ச் பிடிக்கிறவங்க பாட்டு படிக்கணும்னு சொன்னேன். ஆமா, பாட்டு படி. அப்படி பால கேட்ச் பிடிச்சும் பாட்டு படிக்காதவங்க யாரு தெரியுமா? யாரு? அவங்க தான் இந்த விளையாட்டோட வின்னர். என்னடி வள்ளி சொல்ற? ஆமா, நான் தான் வின்னர். நான் தானே பாட்டு பாடல. வள்ளி, பாட்டு பாடாம இருக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு நீ சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா நீங்க யாரும் பாட்டு படிச்சிருக்க மாட்டீங்கல்ல. இப்போ எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் தான் இந்த விளையாட்டோட வின்னர். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்க. பரிசு தானே, கொடுத்துருவோம். பரிசு கொடுக்கணுமா? ஆமா ஆமா, ஜெயிச்சவங்களுக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும். சரி, வள்ளி அக்கா வின்னர்ல, அவங்கள ரன்னர் ஆக்கிடுவோம். கரெக்ட் பூமாரி, ரன்னர் ஆக்கிடுவோம். ரன்னரா? என்ன சொல்றீங்க? அம்மா,
வள்ளி அக்காவை ஓட விடுறது. ஓட விட்டுருவோம். என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏ என்ன பண்றீங்க? நீதான் வின்னர் ஆச்சே, பரிசு கொடுக்கறோம். போதும் போதும், நிறைய பரிசு வாங்கிட்டேன், விடுங்க. பாலாக்கா இன்னும் 2 கூட கொடுங்க, அவர் ரன்னர் ஆக வேண்டாம். ஆயிட்டேன்டி, ரன்னர் ஆயிட்டேன், ஓடிடுறேன், விடுங்க. கிறுக்கு கழுதைக புதுவிதமான விளையாட்டை சொல்லி கொடுத்தா எல்லாம் நம்மளையே அடிக்குதுங்க. ஐயோ அம்மா, இனி உங்களுக்குலாம் எந்த விளையாட்டும் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஐயோ, விளையாட்டு சொல்லி கொடுக்கறானா? விளையாட்டு